வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? வித்தியாசமா இந்த மாதிரி மதுரை ஸ்டைல்ல டொமேட்டோ சட்னி செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாட்டினா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதெல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட 4லேருந்து 6 வத்த மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கடாயில் நம்ம 2 தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். எல்லாத்தையும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தண்ணி வேணும்னா அதில் சேர்த்துட்டு லேசாக கொரப்பாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, மதுரை ஸ்டைல் டொமேட்டோ சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். இட்லி இல்லைன்னா தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.